ஒளின்னு அர்த்தம். இந்த தூய நல் ஜோதி அப்படின்னு சொல்லுவது, இந்த இடத்துல ஜோதி என்பது ஒளின்னு அர்த்தம். ஒளி என்பது நாம் கல்வியை கற்பதினால் நாம் பெறுவதற்கு உண்டான ஞானத்துக்கு பேரு ஒளின்னு பேர். நம்முடைய வாழ்க்கைக்கு இடைவிடாததோர் துணையாக நம்மை தொடர்ந்து வருவது நம்முடைய ஞானம் என்கின்ற ஒன்று. நாம அந்த ஞானத்தை கல்வியினால் வளர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய, ஞானம் என்பது விவாதங்கள் எல்லாம் செய்தா ஞானம் என்பது ஒவ்வொருவருக்கும் பிறவியிலேயே அமையக்கூடியது. அவ்வாறு அமைந்த ஞானத்தை நாம கற்கக்கூடிய கல்வியினால் அந்த ஞானத்தை தூண்டுதற்கு முயலுகின்றோம். அப்ப கல்வி என்பது ஒரு தூண்டும் சாதனம். அதனால்தான் கல் என்ற சொல்லுக்கு தோண்டுதல்னு பொருள். ஆகவே நம்முள் உண்டான ஞானத்தை கற்றல் என்கின்ற ஒன்றின் வாயிலாக மெல்ல 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 தோண்டி தோண்டி ஞானத்தை பெறுகிறோம். எவ்வாறு நிலத்தை தோண்ட தோண்ட ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான பொருள் கிடைக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஒவ்வொரு ஆழத்துல ஒவ்வொரு பொருள் கிடைப்பது போல, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தோண்டினோம்னா நீர் கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு விதமான செல்வங்கள் கிடைக்கும் பூமியில. இறுதியில வைரம் போன்ற ரத்தினங்கள் கிடைக்கும். அதேதான் ஞானம். கல்வி என்பதை கொண்டு நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஞானத்தை, அப்போ அந்த அடிப்படையில தோன்றுதற்கு உரிய நிலைக்கு ஏற்றாற்போல் ஞானம் வருவது போல் கல்வி நாம் கற்க கற்க நம்முள் இருக்கக்கூடிய ஒளியாகிய ஞானத்தை தூண்டும். அதுதான் துணை அதுவாய் வரும் தூய நல் ஜோதி. தூய ஞானம் என்பதுல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவுல குறையறிவு உண்டு, நல்லறிவு உண்டு, தீயறிவு உண்டு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அறிவுல குறைவான அறிவுன்னு சொல்லலாம், நிறைவான அறிவு சொல்லலாம், நல்ல விதத்தில் செயல்படும் அறிவு சொல்லலாம், தீய வழியிலே செயல்படக்கூடிய அறிவுன்னு சொல்லலாம். ஆனால் ஞானம் என்பது ஒரே விளக்கம்தான், தூய்மை. ஆகவே ஞானம் தூய்மையானது. அதனாலதான் நமக்கு இறுதி வரை துணையாய் வரும். நம்முடைய அறிவு நமக்கு இறுதி வரை துணையாய் வருமா தெரியாது. அறிவினால் முயன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறது அல்லவா, அந்த தூய நல் ஒளி, ஜோதின்றது ஒளி, அந்த தூய நல் ஒளி நமக்கு துணையாய் வரும். அடுத்தது துணையது வாய் வரும் தூய நற் சொல்லாம். ஞானத்தினால் நாம் உணர்ந்ததை பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது அது தூய நற்சொல்லாகத்தான், தூய நல் சொல்லாகத்தான் நாம் ஞானத்தின் மூலமாக. அதனாலதான் பழைய காலங்கள் எல்லாம் ஞானிகள் தங்கள் ஞானத்தின் பயனாக மந்திரங்களை உருவாக்கினார்கள். அவைகளெல்லாம் நற்சொற்கள். மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது வள்ளுவர் என்ன சொன்னார்? நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்று சொன்னார்கள். இந்த சொல்ல அப்படியே நம்முடைய தொல்காப்பியரும் முன்மொழிகிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையினால் வருவதுதான் மந்திரம். அப்போ அந்த மந்திரம் என்பதுதான் நற்சொல், ஞானத்தினால் பெறப்படக்கூடிய சொல். அந்த நல் சொல் தான் மந்திரம். அதனாலதான் நம்முடைய அன்றாட பழக்கத்துல சில மந்திர சொற்களை கையாளுகிறோம். நமச்சிவாய என்று சொல்லுவதோ, நமோ நாராயணா என்றதோ, அல்லது சரவண பவா என்பதோ, இவையெல்லாம் நற்சொற்கள்.
இந்த நற்சொற்களினால் என்ன பயன்னா, இவைகளை நாம் சொல்லுவதினாலும் பிறர் சொல்ல கேட்பதினாலும் நமக்கு நம்முள் நல்லதாகியதோர் ஆற்றலை தோற்றுவிக்கும். அதனாலதான் துணை அதுவாய் வரும் தூய நல் சொல். தூயது ஞானம், தூயது, தூயதிலிருந்து தோன்றக்கூடியன எல்லாம் தூயதாதான் இருக்கும். ஆகவே நற்சொல்லாம் துணையதுவாய் வரும் தூய நற்கந்தம். அந்த நற்கந்தம்ன்றது ரொம்ப அழகான விஷயம். அது பிற்காலத்துல தத்துவங்கள்ல இத வாசனைன்னு சொன்னார்கள். கந்தம் என்பத வாசனை. இப்ப உதாரணமா ஒரு கேள்வி, இப்ப எல்லோரும் நல்ல வார்த்தையே சொல்லுங்கள்னு பேசுகிறோம், நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே செய்யுங்கள்னு சொல்றோம். என்ன காரணம்? இவ்வாறு செயலாலும் சொல்லாலும் எண்ணத்தினாலும் நல்லதையே நாம் செய்ய செய்ய நம்மை அறியாமல் அதன் கண் உள்ளதாகிய கந்தம் என்கின்ற வாசனை அனிச்சை செயலாக நம்முள் நின்று செயல்படும். இளம்பிராயத்துல எல்லாம் ஒரு பழமொழி பார்த்திருப்போம். பெருங்காயம் என்கின்ற ஒன்று வைத்திருந்த அந்த கலன் இருக்கு இல்லையா, டப்பா, பெருங்காயம் எடுத்ததன் பின்னும் பல நாள் வாசனையை தன்னுள் கொண்டிருக்கும். அதுபோல நல்லதை செய்ய செய்ய, நல்லதை சொல்ல சொல்ல, நல்லதை நினைக்க நினைக்க அதன் பயனாய் தோன்றும் அந்த கந்தம், அந்த வாசனை நமக்கு துணையாய் வரும். ஏன் வரணும்னு கேட்டா, நாம் சூழலின் காரணமாக தவறு செய்தற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டாலும் நம்முள் ஏற்பட்ட இந்த வாசனை நம்மை அறியாமல் நல்லதை செய்யவே தூண்டும். அதனால அந்த கந்தம் வேணும். இது எதனால் பெறப்படும்? தூயதாகிய அந்த ஒளி என்கின்ற ஞானம் அதனை கொண்டு நல்ல விதமான சொற்களை சொல்லி அதை இடைவிடாமல் பயிற்சி செய்ய செய்ய நம்முள் நல்ல கந்தம் தோன்றும். இது தேவை. நம்மை அறியாமல் நாம நல்லது செய்து கொண்டே இருக்கணும். ஒரு அனிச்சை செயலாக, இன்வாலண்டரி ஆக்ஷனா இருக்கணும். இல்லை என்றால் நாம் பெற்ற ஞானம் பயனற்றது. வள்ளுவர் ஒரு இடத்துல பேசுறார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்போம். இன்னா செய்தார்க்கும், நமக்கு ஒரு தெளிவாக துன்பத்தையே செய்கிறார். அந்த துன்பத்தையே செய்தவராக இருந்தாலும் அவருக்கு நாம் மீண்டும் துன்பத்தை செய்தல் என்பது கூடாது. ஆகவே இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள், உறுதியோட கேட்கிறார் வள்ளுவர். உனக்கு அவன் துன்பத்தை தான் தந்திருக்கிறான், அவனுக்கு நீ நன்மையை தர வேண்டும், நல்லதை தர வேண்டும். இல்லை என்றால் நீ சான்றாண்மை மிக்கவன். ஆங்கிலத்துல சான்றாண்மைன்னா நோபிள்னு அர்த்தம். உங்ககிட்ட அந்த சான்றாண்மை என்கின்ற மேன்மை குணம் இருக்கிறது என்பதற்கு என்ன சான்று? உன்னை ஒருவன் துன்பப்படுத்துகிறான்னா அவனுக்கு துன்பத்தை உடனுக்குடனாக நீ செய்வதில் நியாயமே இருந்தாலும் அதை நீ செய்துவிடக் கூடாது. இத ரொம்ப அழகா இன்றைக்கு நடைமுறை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு. என்ன காரணம்? சென்னையில அண்மை காலத்துல ஒரு 2 நாட்களுக்கு முன்புதான் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய கம்பன் விழா நடந்து முடிந்தது. அந்த கம்பன் விழால இதுவரைக்கும் பேச அழைக்காத ஒருவரை என்ன காரணத்தினால் அழைத்தார்களோ அழைத்து விட்டார்கள். வந்தவர், அவருக்கு வேற இன்றைய அந்த கம்பன் விழால ஒரு பட்டம் வேற கொடுக்கப்பட்டது. அதையும் வாங்கி கொண்டு பேசத் தொடங்கியவர் என்ன பேசினார் தெரியுமா? கம்பராமாயணத்துல ஒரு இடம், வாலி வதைப்படலம்னு ஒரு பகுதி நாம கடந்துதான் வந்திருக்கோம். அந்த வாலி வதைப்படலத்துல வாலி தன்னை தாக்கியது ராமன் என்று
அந்த அம்பிலே பொறிக்கப்பட்டிருந்த பெயரை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அந்த ராம நாமத்தை பார்த்தவுடனே அவன் உண்மையிலேயே தடுமாறுகிறான். இந்த ராமனா, பரத்துவத்தினுக்கு உரிய ராமனா என்னை தாக்கியதுன்னு ஆச்சரியப்படுகிறான். உடனே ராமன் அவன் முன்னே தோன்றுகின்ற பொழுது சில கேள்விகளை வாலி கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி என்னன்னாக்க, உன் மனையாள் உன்னை விட்டு பிரிந்ததினால் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் நீ திகைத்து விட்டாய் இல்லையா ராமா? உன் மனையாள் பிரிந்ததினால் நீ செய்த செயல் யாது என்பது தெரியாமல் திகைத்தனை போலும் செய்கை என்று கேட்கிறது. இந்த வரியை எடுத்து விளக்குவதற்காக தனக்கு பெரியதோர் ஞானம் இருக்கின்றது என்ற எண்ணத்தினால அந்த வரிக்கு அந்த திகைத்தனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னாக்க, புத்தி குழம்புதல் என்ற பொருள் சொல்லி, மனைவி பிரிந்ததினால் மனம் குழம்பி போன, மனம் பேதுற்ற, நேரடியான பொருளே சொன்னார். அவர் சுவாதீனத்தை இழந்து, புத்தி சுவாதீனம் இல்லாமல் வாலியை கொன்றான். ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி புத்தி சுவாதீனம் அற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் குற்றங்களின் கீழாக வராதுன்னு விளக்கினர். இவருக்கு 3 விஷயம் தெரியல பேசினவருக்கு. முதல்ல நாம எடுத்துக்கொண்ட அந்த தூய நல் கந்தத்துக்கு விளக்கம், அந்த கம்பன் கழகத்துல கம்பனையும் அவனால் படைக்கப்பட்ட ராமனையும் தெய்வமாகவே வழிபடக்கூடிய கூட்டம் அது. அத்துணை பார்வையாளர்களும் கலந்து கொண்ட அத்துணை பேச்சாளர்களும் ஏனைய பிற அறிஞர்களும் எல்லோரும் கம்பனிலே ஊறி திளைத்தவர்கள், கம்பனை எழுத்து எண்ணி படித்தவர்கள். ஒருவர் கூட இவ்வாறு மேடையிலே ஒருவர் பேசினார் என்பதை கேட்டு அமைதியா இருந்தார். இந்த அமைதி எதை காட்டியதுன்னா, துணை அதுவாய் வரும் தூய நல் கந்தம். இந்த வாசனை கம்பனையே சுவாசித்து கம்பனையே சிந்தித்து அந்த வாசனையினாலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்துவதனால தங்களை அழைப்பை ஏற்று தங்கள் சபையில தாங்கள் பெரிதும் வணங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை ஒருவர் தவறுதலாக பேசுகிறார் என்று தெரிந்தும் அதை கேட்டு அமைதியா இருந்தார். ஏனென்றால் அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில ஒரு அசட்டுத்தனமான விளக்கத்தை ஒருவன் சொல்லுகிறான்னா அந்த அறிஞர்கள் சபை அதை பொருட்படுத்தாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கும். காரணம், கேட்டு பேசியவரை அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. நாம் தான் அழைத்தோம், நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கிதான் பேசுகிறார். இப்பொழுது நாமே அவரை எதிர்த்தோம்னா நாம் அழைத்ததும் அவரை பேச வைத்ததும் தவறு என்று ஆகிவிடும்னு கண்ணியம் காப்பார். உண்மை நடந்தது. அதன் பிறகு மறுநாள் அவரவர் தங்களுக்கு தெரிந்த பாணியில இதை விமர்சனம் செய்தார்கள். நீதி அரசர் ராமசுப்பிரமணியம், அதோட மட்டுமில்லாம கம்ப வாரிதி இலங்கை ஜெயராஜ் பெரிய கடிதமே எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு அவருக்கு நான் ஒரு பதில் எழுதியிருந்தேன். நீங்கள் மிக நயமாக பேசியவரை மிக அழகாக அவர் பேசியது தவறுன்னு சுட்டி காட்டினீர்கள். இது எதனை காட்டுகிறதுன்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்று விடல்னு வள்ளுவர் பேசுகிறார். உங்ககிட்ட ஆட்சி பொறுப்பு இருக்கலாம், ஆளுமை பலம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். இவைகளை கொண்டு நீ தவறுதலாக ஒன்றை சொல்லவோ செய்யவோ முன் வந்தாலும் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாங்கள் கொண்டுள்ள தகுதியால் அதை வெல்ல வேண்டும், அமைதி காத்து வெல்ல வேண்டும். அதை நீங்கள் செய்தீர்கள் ஜெயராஜ் ஐயா. ஆனால் பேசியவரை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ரொம்ப அழகான ஒரு
சதகத்திலிருந்து ஒரு பாடல் வரிய மேற்கோள் காட்டினேன். தந்தாமரையின் ஊடே பிறந்தாலும் தந்தேன் நுகரா மண்டூகம். ஒரு அழகான பொய்கை குளம் இருக்கு, அதுல பலவாகிய தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன. அந்த தாமரை மலர்களுக்கு நடுவேதான் ஒரு தவளையும் இருக்கிறது. தாமரையோடே பிறந்த அந்த தவளை தாமரை மலர்ல இருக்கக்கூடிய நல்ல மணமிக்க மதுவினது சுவை அதுக்கு தெரியாது. அதுபோலே இத்துணை ஆண்டுகள் தமிழ் கற்றும் அந்த தமிழ் இலக்கியத்திலேயே இருந்தும் உரிய முறையான அடிப்படையில ஒரு கதாபாத்திரத்தையோ ஒரு கவிஞனையோ எடுத்து சொல்ல தெரியவில்லை என்றால் அது எதற்கு சமம்? தாமரையோடு பிறந்த தவளை தாமரையின் கண் உண்டான தேனினது சுவையை உணராதது போல. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை எல்லோருக்கும் பொருந்தும். இது நாகரீகமான முறையில். ஏன் என்றால் துணை அதுவாய் வருவது தூய நல் கந்தம். அனிச்சை செயலாக நீங்கள் பெற்ற ஞானம் உங்களை எல்லா காலத்தும் நல்ல வழியிலேயே செயல்படுத்தும். அதுதான் துணை. துணை அதுவாய் வருவது நல் கந்தம். அந்த வாசனை இருக்கும். சில நேரங்கள்ல பழமொழி சொல்லுகிறோம் அல்லவா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அப்படித்தான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். யோசிச்சு பாருங்க. சங்கினை நெருப்புல இட்டு சுட்டு கொண்டே இருக்கிறோம், சுட சுட அது வெண்மையாக மாறிக்கொண்டே இருக்கும். அது போல உங்களினுடைய நல் கந்தம் உங்களை சார்ந்தவர்கள் எத்தகு நிலையில் உங்களை இழித்தாலும் பழித்தாலும் நீங்கள் என்றும் மாறாத நிலையில உங்கள் ஞானத்தோடு அவர்களுக்கு உரியனவற்றை நல்லதாகவே நினைக்க, நல்லதாகவே சொல்ல, நல்லதாகவே செய்ய வேண்டும். ஆகவே அந்த துணை அதுவாய் வரும் தூய நல் கந்தம். ஆகவே இது எதனால வருகிறது? துணை அதுவாய் வரும் தூய நற்கல்வி. இந்த கல்விய 4வது அடியில் ஏன் தெரியுமா வச்சார்? அதுதான் அடிமனை, அதுதான் அஸ்திவாரம். அதிலிருந்துதான் ஒவ்வொன்றுமாக வருகிறது. எப்படி? துணை அதுவாய் வரும் தூய நற்கல்வி. அதனால கந்தம் தோன்றும், அதனால சொல் தோன்றும், அதனால ஒளியை உணருவீர்கள். இந்த கல்வியினுடைய ஆற்றல் அப்படி. கல்வி என்பது உங்களை மேம்படுத்துவதற்கு உண்டான கருவியா இருக்கணும். ஏற்கனவே உள்ளதையும் கெடுக்கக்கூடிய ஒன்றாக கல்வி இருந்து விடக்கூடாது. அதாவது கல்வியினை ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். கற்ற கல்வி ஆக்கத்திற்கு பயனாக வேண்டும். கற்ற கல்வியை அழிவினுக்கு துணையாக நிறுத்தக்கூடாது. அப்படி கல்வியை கற்றால் அது உங்களுக்கு நல்ல வாசனையை தரும். அதிலிருந்து நல்ல சொல்லை உருவாக்கலாம். அதிலிருந்து உங்களுள் ஞானம் என்ற ஒளி உருவாவதை நீங்கள் உணரலாம். சில நேரங்கள்ல வீடுகள்லயே நம்ம கோபத்தின் காரணமா கடினமான சில சொல்லிட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது. ரொம்ப சில நேரங்கள்ல கோபத்தின் வயப்பட்டு கொஞ்சம் கடினமான சொல்லிட்டோம்னா என் தந்தையார் கேட்பார், இந்த சொல்றதுக்கு நீ இவ்வளவு படிச்சிருக்க வேண்டாம். அந்த அவருடைய அந்த செயல் ஆற்றுகை என்ன பெரிய அளவுல பாதிச்சது. இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை சொல்றதுக்கா இவ்வளவு பெரிய அளவுல நீ படிச்ச? உன்னால் பேசப்படக்கூடிய சொல் உன்னுடைய தகுதியை நிலைநிறுத்துவதா இருக்கணும். ரொம்ப கடுமையா பேசல. ஒரு முறை வீட்டுல விவாதம் வந்த பொழுது அறிவு கிட்டத்தனமா பேசுதல்ல என்ன நியாயம்னு கடுமையா கேட்டுட்டேன். அதுக்கு என் தந்தையார் அடுத்த கேள்வி கேட்டார், இந்த சொல்றதுக்கா நீ இவ்வளவு படிச்சிருக்க? இந்த சொல்லே அவருடைய போக்குல அவரினுடைய மதிப்பீட்டுல தவறானது.
அந்த நனி நாகரீகத்தை அவர் கற்றுக் கொடுத்ததுதான் இன்று வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கல்லூரி வகுப்புன்னா எப்படின்னு தெரியும். பலவேறு நிலைகள்ல மாணவர்கள் வருவார்கள். யார் மாட்டும் கோபப்படுவதில் பயனே. நான் வேடிக்கையாக கல்லூரி வாழ்க்கையில சொல்லுவேன், நான் என்றாகிலும் வகுப்புல கோபப்பட்டு ஒன்றை செய்கிறேன்னா அதுதான் என்னுடைய ஆசிரிய பணியினது கடைசி நாள். அதுக்கப்புறம் ஆசிரியரா இருக்கிற தகுதி கிடையாது. அதை என்னுடைய மகள் வேடிக்கையாக சொல்லி காட்டுவாள். காலேஜில் எல்லாம் ரொம்ப எல்லாரையும் இயல்பா பார்த்து இனிமையா பேசுற, வீட்டுக்கு வந்தா என் பேர்ல ஏன் கோச்சிக்கிற, உண்மையிலேயே யோசித்தது உண்டு. அங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள வரும்போது மெல்ல என்னுடைய கோபம், என்னுடைய மற்றைய தவறான அணுகுமுறைகள் மெல்ல ஈஸ் அவுட் ஆகிறதோன்னு நினைச்சுப்பேன். இருக்கலாம் அதுவாக கூட. ஏனென்றால் இதுதான் அந்த கல்வியினது பயனே. கற்றல் என்பது உங்களை மேம்படுத்த வேண்டும். கற்றல் என்பது உங்கள் பண்பு நலன்களை உயர்த்த வேண்டும். கற்றல் என்பது உங்களை நனி நாகரீகம் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும். இந்த 3 நிலையில இருந்த அந்த கல்விதான் துணையாவார். அழிவினுக்கோ மாற்றாரை அடிமைப்படுத்துவதற்கோ அல்லது மற்றவரை நிந்திப்பதற்கோ உங்களது கல்வி பயன்பட்டது என்றால் அது கல்வியே அல்ல. கல்விக்கு ஒரே தகுதி தான், மேம்படுத்துதல் என்பதுதான் கல்வியினுடைய பயனே. அதை நீங்க வேறு எந்த மாற்று வழிகளையும் சிந்திக்க முடியாது. ஒருவன் கற்றிருக்கிறான் என்றால் அவன் மேம்பாடு அடைந்தவன். பாரதி சொல்றான், கல்விக்கு நீ செய்வது முதலீடுன்னு பேசி. அதனாலதான் தொன்று தொட்டு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் கல்வியை மேன்மைப்படுத்த பல அறநூல்கள்ல கல்விக்கு என்று தனி அதிகாரத்தை வகுத்து காட்டி. திருக்குறள்ல கல்வி இருக்கு, கல்லாமை இருக்கு, கேள்வி இருக்கு. இவை எல்லாம் கற்றலின் மேன்மையை சொல்லுதல் மட்டுமில்லை, நீங்கள் எதனை மேன்மையுற கற்றீர்களோ அதை முறையாக வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அது உங்களினுடைய துணையாக இருக்கணும்னு நீங்க நம்பணும். நீங்கள் கற்ற கல்வி, அதனால் பெற்ற பண்பாடு, அதனால் உயர்ந்த உங்கள் பழக்கம் இறுதி வரை உங்களுக்கு துணையாய் வருவது இருந்தால்தான் அது கல்வி. துணையாக வரவில்லை என்றால் அது கல்வி ஆகாது. கிளாஸ முடிச்சுட்டு வைக்கிறேன் பட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதையும் நீ கேளு. அடுத்தது, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே. ரொம்ப அழகாவது. எப்படி? நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார். நூல் ஒன்று பற்றினா இந்த இடத்துல 2 பொருளை தரக்கூடிய சொல். ஸ்லேடை. தமிழ்ல நூல் என்று சொன்னால் நாம் கற்பதற்கு உரிய புத்தகங்கள். மற்றொரு பொருள் என்னன்னா, நூல் என்றால் கோட்டையில தொங்கவிடப்பட்டு இருக்கக்கூடிய கயிறினால் கட்டப்பட்ட ஏணி, அதுக்கு பேரு நூல் ஏணின்னு பேர். கோட்டையின் உச்சிக்கு நீங்க போகணும்னா அந்த கயிறினால் கட்டப்பட்ட ஏணியை பற்றி மெல்ல மெல்ல படிப்படியாக ஒன்றின் மீது ஒன்று வைத்து கோட்டையினது உச்சிக்கு போகும். அதுதான் நுனின்னு அர்த்தம். அப்பதான் அந்த கோட்டையின் உச்சிக்கு சென்று உங்களினுடைய வெற்றியை நிலைநாட்ட முடியும். அதுபோல நல்ல நூல்களை பற்றி அதனை தொடர்ந்து கற்று, நூல் ஒன்று பற்றி நல்ல நூலை பற்ற வேண்டும். வள்ளுவத்துக்கு போனா தெரியும், கற்க கசடர கற்பவை. கற்க கூடியதை தான் கற்கணும். கற்பவை கற்ற பின்
ஆகவே நூல் ஒன்று பற்றினா ஏதோ ஒரு நூல்னு எடுத்துக்க கூடாது. நூல் ஒன்று, ஒப்பற்ற நிலையில இருக்கக்கூடியதாகிய நூல். கோட்டையின் மேல ஏறணும்னா பழுதான ஒரு நூல் ஏணியில ஏற முடியுமா? நீங்கள் பாதி வழி செல்லுகின்ற பொழுது அது அருந்து கீழே விழக்கூடிய அளவினதாகிய ஒரு பழுதுபட்ட நூல் ஏணியில ஏறுவீர்களா? அதே போல கற்கக்கூடிய நூல் உங்களை, உங்கள் ஆளுமையை, உங்கள் பண்பு நலன்களை மேம்படுத்துவதற்கு உரியதாகிய ஒரு நூலா இருக்கணும். அந்த நூல் ஒன்றுன்றது ஏதோ ஒரு நூல் அல்ல, உன்னை மேம்படுத்துவதற்கு உரியதாகிய நூல். நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார். நுனினா அறிவின் உச்சி, மற்றொரு பொருள் கோட்டையின் உச்சி. கோட்டையின் உச்சியில ஏறி அந்த கோட்டையினது மதிலின் உச்சியில நின்று அந்த உலகளாவிய நிலையை பார்ப்பது போல நல்ல நூல் ஒன்றை தேர்ந்து அதனை கற்று அதன் மூலமாக ஞானம் என்ற உச்சியில் ஏறி எல்லோரையும் பார்க்கணும். பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். அது செய்ய மாட்டாமல் பக்கத்தில் உள்ள சில வழிகள்ல ஏறினால் பயன் கிடைக்காது. பால் ஒன்று பற்றினால் ஏதோ ஒன்றினை கற்க வேண்டும், ஏதோ ஒரு வழியில் செல்ல வேண்டும்னு ஆராயாமல் செயல்பட்டுட்டோம்னா நம்முடைய பண்பின் பயன் கெடும். நாம் எது குறித்து கற்கின்றோமோ அதுவும் கெடும், அதுகாரும் நாம் நம்மிடம் கொண்டுள்ள பண்புகளும் கெடும். நம்மிடம் ஓரளவு பண்பு இருக்கு, நல்ல நூலை கற்று பண்பை வளர்த்து கொள்ளணும். தவறான நூலை கற்றால் என்ன ஆகும்? ஏற்கனவே கொண்டிருந்த பண்பும் கெட்டு போயிடும் இல்லையா? பால்ல சுவை கூட்ட வேணும்னா கற்கண்ட போடலாம், சர்க்கரையை போடலாம், தேன் ஊற்றலாம் பாலின் சுவையை கூட்டுறதுக்கு. மாறாக பாலின் சுவையில சிறிதளவு உப்பை போட்டா உள்ள பாலும் திரிந்து போகும். ஆகவே நீங்க கற்க எடுத்துக்கொண்ட நூல் அந்த பாலுக்கு மேலும் சுவை கூட்டுவதாகிய கற்கண்டா இருக்கணும், சர்க்கரையா இருக்கணும், தேனா இருக்கணும். ஏற்கனவே பாலின் தகுதியை கெடுக்க கூடியதாகிய உப்பா இருந்துட்டதுன்னா நீங்கள் கற்றதன் பயனே வீண். அதனாலதான் பால் ஒன்று பற்றினால் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நான் பற்றி நான் என் அறிவை வளர்த்து கொள்ளுகிறேன்னு தவறான ஒன்றை நீங்கள் பற்றினீர்கள் என்றால் பண்பின் பயன் கெடும். உங்கள் பண்பானது உங்களினுடைய தன்மையை விட்டு விலகும். அதனால் பெறுதற்கு உண்டான நன்மையும் அழிந்து போகும். ஆகவே பண்பின் பயன் கெடும். கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள். ரொம்ப அழகான இடம். அதாவது அந்த கோல் ஒன்று பற்றினால் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் இப்போ பறவைகளை பிடிக்கணும்னு சொல்லி அந்த பறவைகளுக்கு உண்டான உரிய உணவை இறைத்தீர்கள்னா பறவைகள் அங்க வரும். ஆனால் அந்த உணவையும் இறைத்து விட்டு பக்கத்துல ஒரு கோலையும் கொண்டு நின்றீர்கள் என்றால் ஒரு பறவையும் வராது. உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டு நீங்கள் நல்லதை கற்க வேண்டும் என்றால் கற்க முடியாது. எப்படி கண்முன்னே உணவினை இறைத்து அவைகளை உண்ண பறவை வரும் என்ற நிலையில கோலோடு நீங்கள் நின்றீர்கள் என்றால் நீங்கள் கோலோடு நிற்கிறீர்கள், எங்கு அதனால் நமக்கு துன்பம் வருமோன்னு ஒரு பறவை கூட கிட்ட வராது. அதனால பயனில்லை. ஆகவே கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். ஞானம் உங்களை கூட வேண்டும் என்றால் அச்சம் தருதற்கு உரியதும் தவறான நெறிமுறைகளுக்கு உரியதுமாகிய கோலினை போன்று உண்டான நூல்கள் பக்கம் போகக்கூடாது. நம்ம நாட்டுல நூல்னு சொன்னாலே மேன்மையானதுன்னு தான் பொருள். இப்ப மேலை நாடுகள்ல என்ன செய்தார்கள்?
மொத்த நூல்களை 4 நிறங்கள்ல வகுத்தார்கள். அதாவது கிரீன் புக் உண்டு, ப்ளூ புக் உண்டு, ரெட் புக் உண்டு, எல்லோ புக் உண்டு. இந்த ஒவ்வொரு நிறத்தினுக்கும் ஒரு தன்மை உண்டு. அதை அந்த நூலிலே பயின்று வரக்கூடிய பொருளுக்கு ஆக்கி அதன் மூலமாக அந்த நூலின் கண் பயின்று வரக்கூடிய கருத்துக்களை பகுத்தார். நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. தொன்று தொட்டே நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் நூல் என்பது நாற்பொருள் பயத்தல் நூலின் பயனேன்னு எழுதினார். அது என்ன நாற்பொருள்? அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே. நாற்பொருள் பயத்தவ ஆகி தண்டி அலங்காரம். ஒரு நூல் என்று சொன்னால் அதனுடைய முதல் தகுதிய 4 பொருளை பயக்க வேண்டும். 4 பொருளை அது தரத்தக்க நிலையில் இருக்க வேண்டும். பயத்தவாகின்ற வார்த்தையை போட்டார். அப்ப 4 பொருள் என்னன்னு கேட்டா, அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனேன்னு எழுதினார் தண்டியாசிரியர். இப்ப நம்ம கிட்ட எழுதப்பட்ட நூல் எல்லாம் இந்த 4 பொருள் தான். அறம், அறத்தின் வழி ஈட்டப்படும் பொருள் எவ்வாறு ஈட்டப்பட வேண்டும், அறத்தின் வழி எவ்வாறு உலகியல் இன்பங்களை துய்க்க வேண்டும், இவைகளையெல்லாம் முறையாக செய்து உரிய காலத்துல துறவு மேற்கொண்டு வீடு அடைதற்கு உண்டான வழிமுறையை தேட வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். ஆக தமிழ்ல எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் இந்த 4 பாடுபொருளை கொண்டுதான் செயல்படும். இங்க தவறான நூல்கள் கிடையாது. நூல் என்று சொன்னால் தமிழை பொறுத்த மட்டில் மேன்மை தரக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியவைதான் நூல். நீங்க சங்க காலத்திலிருந்து சற்றேற குறைய, நான் ஏன் காலத்தை வரையறை செய்கிறேன்னு அப்புறம் புரியும், 14ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் எழுந்த நூல்களை எல்லாம் வரலாற்று நோக்கில பதித்திருக்கிறார்கள். போய் பாருங்கள். ஒன்று கூட தவறான நூல்களாக சுட்டப்படவில்லை. ஆச்சரியமான விஷயம். ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். தமிழ்ல 2 வழக்கு உண்டு. ஒன்று எழுதக்கூடிய இலக்கிய வழக்கு, மற்றொன்று பேசக்கூடிய பேச்சு வழக்கு. இந்த பேச்சு வழக்க வழக்குன்னு தொல்காப்பியர் சொல்றார். எழுதக்கூடிய மரப தகுதின்னு பேசினார். அப்போ மொழிக்கு வழக்கு வழியிலும் பொருள் உண்டு, தகுதி வழியிலும் பொருள் உண்டு. வழக்கு வழியில சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார், நம்ம மொழிக்கு 3 வழக்கு இருக்கு. ஒன்று இடக்கரடக்கல், இரண்டாவது மங்கலம், மூன்றாவது குழு குறி. தகுதின்னு எடுத்துக்கொண்டால் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுன்னு பிரிச்சு. இப்ப நம்ம முதல்ல வழக்கில் எடுத்து முதல்ல வழக்குல என்ன பேசணும்னா, நாம எடுத்துக்கொண்ட சொற்களை முதல்ல எப்படி பேசணும்னா, வழக்குல அடிப்படையில இடக்கரடக்கலா பேச, பொது இடங்கள்ல அருவருக்க தகுந்தாற் போல மொழியை கையாண்டு விடக்கூடாது. இடம் கருதி அடக்கி பேச. அப்புறம் மங்களம், பொது இடத்துல அமங்கலமான சொற்களை சொல்லக்கூடாது. அது அமங்கல நிகழ்வாக இருந்தாலும் அதை மங்களமா தான் சொல்லணும். யாரேனும் ஒருவர் இறந்தார் சொல்லக்கூடாது. அவர் நற்பதவி அடைந்தார், நல்கதி அடைந்தார், சிவலோக பிராப்திக்கு உட்பட்டார், வைகுண்ட வாசம் செய்ய புறப்பட்டார், இப்படித்தான் சொல்லணும். ஆகவே இதுக்கு பேரு மங்களம்னு பேரு. குழு குறினாக்க சில நேரங்கள்ல மக்கள் வாழ்க்கை முறையில பரிபாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் கூட்டத்தினுக்கு உண்டான சொல்லது. அந்த சொல்ல அவர்கள் பேசி பிறர் மத்தியில அந்த சொல்லுக்கு பொருளை சொல்ல மாட்டார்கள். இது ஒரு நாகரீகம்.
அப்ப நம்முடைய பேச்சு மொழியிலேயே பல இடங்கள்ல நீங்கள் தவறுதலாக பேசக்கூடாது இல்ல, பேச்சு வழக்கில் இல்லைன்னு காண்பித்தார். ஆனா இன்னைக்கு உலகளாவிய மொழியாக கருதப்படக்கூடிய ஆங்கிலத்தை எடுத்தீர்கள் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆங்கிலத்துல பலவிதமான அகர முதலிகள் இருக்குன்னு தெரியுமா? டிக்ஷனரிஸ். நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம அன்றாடம் பேசக்கூடிய மொழிக்கு உண்டான சொற்களை, அதற்கு உண்டான விளக்கங்களை தரத்தக்க வகையில தான் ஆங்கிலத்தில் அகராதி தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல, கிட்டத்தட்ட 16 விதமான அகராதிகள் ஆங்கிலத்தில் உண்டு. ஒன்று பொதுவான மொழி, அந்த மொழியின் கண் பயின்று வரக்கூடிய சொல், அதற்கு உண்டான விளக்கம். இதுதான் ஜெனரல் டிக்ஷனரி நாமெல்லாம் கையாளுவது. ஒவ்வொரு தொழில் சார்ந்த டிக்ஷனரிஸ் உண்டு. மருத்துவ அகராதி தனியா இருக்கு. அதே போல வழக்கு உரைஞர்களுக்கு அகராதி இருக்கு, லீகல் டெர்மினாலஜிஸ், அதுக்கு உண்டான டிக்ஷனரி தனி. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தேவை தொழில் நோக்கில். அதை விட என்னன்னா, அங்கு பேசப்படக்கூடிய இழி சொற்களுக்கு அகராதி வைத்திருக்கிறார். டிக்ஷனரி ஃபார் ஃபில்தி வேர்ட்ஸ். அதுபோல தவறுகளையே செய்து பிறர் அறியாத அளவில் இருளில் வாழுகிறார்கள் அல்லவா, அண்டர் கிரவுண்ட் பீப்புள், அவர்கள் கையாளக்கூடிய பேச்சு மொழிக்கு அகராதி இருக்கு. அப்போ ஒரு மொழி இந்த நோக்கில் தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் பண்பாட்டு அளவில் எவ்வளவு சிதைந்து இருக்கிறார்கள்னு தான் தெரிகிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தவறான செயலை செய்பவர்களுக்கு என்று ஒரு மொழி, அந்த மொழியில் அவர்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய செய்திகளை, அதனை விளக்கக்கூடிய சொற்களுக்குன்னு ஒரு தனி அகராதியை ஒரு மொழி உருவாக்கி இருக்குன்னா அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் மத்தியில அத்துணை தவறுகள் மலிந்திருக்கிறன்னு பொருள். அதை விட டிக்ஷனரி ஃபார் ட்ரல்ஸ் இருக்கு. அதாவது அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னாக்க, பொன்னுக்கும் பொருளுக்குமாக மகிழ்ச்சியினை தரக்கூடிய விலை மாதர்களால் பேசப்படக்கூடிய பேச்சுக்கு தனித்த அகராதி. எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. நம்முடைய மொழியில பேச்சு வழக்குல பேசுவத அநாகரீகமானது கூட நீ நாகரீகமாக பேச வேண்டும் என்பதற்காக அழகாக இடக்கரடக்கல், மங்களம், குழு குறின்னு பிரிச்சு. இலக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ எப்படி பிரிச்சோம்? இலக்கணம் உடையது, அடிப்படையிலேயே இலக்கணத்தோடு பேசப்படுவது. இலக்கண போலி, ஓரிரு ஒலிகள் மாறி ஒலிச்சாலும் மூல சொல் இதுதான். பந்தல் என்பதை பந்தர்னு சொல்லலாம், மஞ்சு என்பதை மைந்துன்னு சொல்லலாம். இதெல்லாம் இலக்கண போலி. மறு, ஒரு சொல் காலப்போக்கில் தேய்ந்து புதிய ஒலியை கொள்ளுவது. பேசுறோம் இல்லையா, சென்று விட்டான், அத போய் விட்டான்னு சொன்னோம். இப்ப சென்னை தமிழ்ல என்ன பண்ணிட்டோம்? பூட்டான் சார் அப்படின்ற. இது மறு. இதனுடைய மூல வேர்ச்சொல் செவ்வியல் தமிழ் தான். அதனால இது பேச்சு வழக்குல சில நேரங்கள்ல இவ்வாறு மொழியை கையாள, இவை அனைத்தும் நாகரீகமான பிரயோகங்கள். நினைவு வச்சுக்கணும். அப்போ ஒரு இனத்தினுடைய கல்வி, அந்த கல்வியை விளக்கக்கூடிய இலக்கியங்கள், அது பயின்று வரக்கூடிய, அதில் பயின்று வரக்கூடிய சொற்கள் மரியாதையா இருக்கும். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். எல்லோருக்கும் இங்க பெரும்பாலானவர்களுக்கு தமிழ் மொழி தாய்மொழியா இருக்கு. உங்களுக்கு இது நாள் வரை இந்த மொழியில நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், பயின்று இருக்கிறீர்கள். இந்த மொழியில கடுமையான சொற்கள் எவை எவைன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
அவ்வாறு உங்களால் சிந்திக்கப்பட்ட சொற்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சொற்கள் ஆங்கிலத்தில் இருக்கு. அதனாலதான் 14ஆம் நூற்றாண்டுன்னு ஒரு வரையறையை சொன்னேன். 14ஆம் நூற்றாண்டினுக்கு பிறகு தமிழகத்துல பிற கலாச்சாரங்கள் உள்ளே நுழைந்தன, பிற பண்பாடுகள் உள்ளே நுழைந்தன. அதனால் இந்த மொழியை பேசக்கூடிய மக்களிடத்தில் பல அருவருக்க தகுந்த சொற்கள் இடம்பெறலாயின. உண்மை, மொழியை ஆராய்ச்சி பண்ணா தெரியும். அது வரைக்கும் இந்த இழி சொற்கள்லாம் தமிழ்ல கிடையாது. தமிழ்ல இழி சொற்கள் இந்த இழிசனர் வழக்கு என்பது மிக மிக அருகி காணப்பட்ட ஒன்று. அந்த சொல்லும் பெருமளவுல மிக மோசமான பொருளை எல்லாம் தராது. ஆனால் அந்நியர் படையெடுப்பினால் அவர்களினது பண்பாடு, அவர்களினது கலாச்சாரம், அதனை எடுத்து மொழியக்கூடிய மொழி, இவைகள் வந்ததினால் ஒரே ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். இங்க பெரும்பாலானவர்கள் நடனத்துறையில் இருக்கிறீங்க. பரதர் நடனத்துல தன்னுடைய சிங்கார உணர்ச்சியை காட்டிக் கொள்ளுவதற்கு உரிய வாய்ப்பாக எந்தெந்த நிலைகளில் எல்லாம் ஒரு பெண் அல்லது ஒரு தலைமகள் தன் சிங்காரத்தை காட்டலாம், மொழியினால், பாவங்களினால், செயல்களினால் அப்படின்னு பிரித்த பொழுது அதை 8 கூறாக பிரிக்கிறார். அதுதான் எண்வகை நாயகியர் அட்டநாயகம். அதுல 8ஆவதாக இருப்பது எதுனாக்க அபிச்சாரிகா. அபிச்சாரிகா என்பது 2ஆக பகுத்தார்கள் வடநாட்டில். ஒன்று இயல்பான அபிச்சாரிகா, ஊடா அபிச்சாரிகா. இயல்பான அபிச்சாரிக்கான்னா தான் விரும்பிய காதலனையோ அல்லது தன் கணவனையோ தேடி செல்லுதல். இது இயல்பான அபிச்சாரிக்கா. ஊடா என்கின்ற அபிச்சாரிக்கா, மன்னிக்கணும், தன் கணவன் இருந்த பொழுது, கணவன் இருக்கின்ற காலத்தை அவனை விடுத்து மற்றொரு ஆடவன் பால் ஈடுபாடு காட்டக்கூடிய அளவிலே உள்ளவள் ஊடான்னு பேர். தமிழ் மரபுல எந்த ஒரு இலக்கியமும் தனது கணவனையோ காதலனையோ தேடி செல்லக்கூடிய தலைவியை காட்டியது இல்லை. உண்மை, இந்த மரபே கிடையாது. தலைவனை விரும்பிய தலைவி தங்கள் இல்லத்துல யாரேனும் இந்த உறவினுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள் என்றால் தலைவனை வரச் செய்து அவனோடு உடன் செல்லும் வழக்கம் தான் தமிழ்ல உண்டு. இதுக்கு பேரு உடன்போக்குன்னு பேர். தலைவனோடு தான் செல்லுவார், தனியா தலைவனை தேடிட்டு போக மாட்டான். தமிழ் மரபுல கிடையாது. இது எப்பொழுது வந்ததுன்னா இந்த மரபு மாற்றம் பிற மொழி இலக்கியங்கள் இங்கு பேசப்பட்டன, பிற பண்பாட்டு இலக்கியங்கள் இங்கு வந்து சேர்ந்தன, அதுல இவைகள் எல்லாம் பேசப்பட்டன. அதனை அடிவொட்டி பின்னாளில் தோன்றின இலக்கியங்கள்ல இது போன்றதாகிய எண்வகை நாயகியர்களுக்கு பாடல்கள் புனையப்பட்டன. தமிழ் மரபுல கிடையாது. இதை ஒரு முறை ஒரு நாட்டிய கான்பரன்ஸ்ல சொல்லும்போது அவர்களுக்கு அதிர்ச்சி. அதோட மட்டுமில்லாமல் என் மீது அவர்களுக்கு கோபம் கூட. நான் சொன்னேன், இது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? அதாவது சில நேரங்கள்ல தவறுதலா எடுத்துக்க வேண்டாம். பக்தி என்ற ஒன்றின் அடிப்படையில சிலவற்றை நாம் நியாயப்படுத்த கிளம்பி இருக்கிறோம். பக்தி என்கின்ற ஒன்றினால் இவைகளை செய்யலாம், தவறில்லை. ஆனால் தமிழ் மரபுல கடவுள் கூட அறத்தின் வழி நிற்கணும். வள்ளுவர் என்ன சொல்றார்? அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது.
கம்பன் என்ன கொடுத்தா ராமனுக்கு தகுதி? அறத்தின் நாயகம். அதான் அடிப்படை. அதனாலதான் கம்பன் காட்டின காவியத்துல யார் ஒருவரும் அறம் குன்றிய நிலையில செயல்படுவதில்லை. அப்படி செயல்பட்டால் அறத்தின் நாயகமாக விளங்கிய ராமனால் தண்டிக்கப்படுவார். இதான் நம்முடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தவிர்க்க முடியாது. வடமொழியில ராமனை எப்படி சித்தரித்தார்களோ தெரியாது. ஆனால் தமிழ்ல ராமனை அறத்தின் நாயகமாகத்தான் சித்தரித்தார். அறமே ராமன். நீங்க வால்மீகியில ஒரு இடம் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். கைகேயினுடைய செயலால் பரதன் மன்னனாக போகிறான், ராமன் காட்டிற்கு செல்ல போகிறான்ற செய்தி கேட்டவுடனே வால்மீகி எழுதுகிறார், இலக்குவன் என்கின்ற கதாபாத்திரத்தின் வழி கடுமையான கோபத்தோடு ராமனிடம் வந்து அவன் பேசுகிறான். அப்பொழுது ராமன் இலக்குவனிடம் சொல்லுவதாக சில ஸ்லோகங்கள். அல்ல என்ன பொருள்? எதற்காக லக்குவனா கோபப்படுகிறாய்? இதில் என்ன தவறு நேர்ந்து விட்டது? இந்த சூழலை எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் மாதூலன் வீட்டினுக்கு சென்ற பரதனை ஊர் எல்லையிலேயே என்னால் சிறை செய்ய முடியாதா? எனக்கு உண்டான எதிர்ப்பை காட்டக்கூடிய கைகேயி, கூனி போன்றவர்களை இங்கு சிறை செய்ய முடியாதா? இவைகளை நான் செய்வதினால் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ராமன் ஏற்படுத்தி விட்டான் என்ற அவப்பெயர் எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதினால் தானே இதனை செய்யாமல் அமைதியாக இருக்கிறேன். இது வால்மீகி சொன்ன ராமாயணம். கம்பன் என்ன சொன்னான்? யார் மூலமா சொன்னான் தெரியுமா? அசோகவனத்தில் இருக்கிற சீதையின் மூலமா சொல்லி காமிச்சான். அந்த துன்பச் சூழ்நிலையிலும் சீதை என்ன நினைத்தாளா? நாடு உண்டு என்ற பொழுதும், நாடு இல்லை நீ காட்டினுக்கு செல் என்ற பொழுதினும் சித்திரத்து எழுந்த செந்தாமரை அன்ன அத்திரத்து முகத்தை உண்ணுவாள்னு எழுதி காமிச்சான். ஓவியமாக தீட்டப்பட்ட செந்தாமரை எவ்வாறு வாடுவதில்லையோ, ஒளி இழப்பதில்லையோ, அதுபோல் பட்டம் உண்டு என்ற போதும் சரி, இல்லை என்ற பொழுதும் சரி, மாற்றமே காட்டாத செந்தாமரை மலரை போன்று முகத்தை கொண்டிருந்த ராமனை எண்ணி அசோகவனத்துல சீதை கலங்கினார். எவ்வளவு அழகு! தமிழ் மரபுல இந்த அறம் தான் அடிப்படை. அதனால்தான் தமிழ் கல்வி என்பது உங்களை பண்படுத்துவதாக இருக்கிறது. பிற சமயங்களினால், பிற மொழியாளர்களினால் புகுத்தப்பட்ட பண்பாட்டு சிக்கல்கள் இப்பொழுது கல்வியில இடம் பெற்றதுனால இன்றைக்கு மேன்மையான அறத்தை சொல்லக்கூடிய பாடத்திட்டங்கள் இல்லை. ரொம்ப வருத்தப்படுறேன். பலமுறை இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன். நானெல்லாம் பள்ளி கல்வியில படித்த பொழுது எங்களுக்கு எம்ஐ வகுப்புன்னு ஒண்ணு உண்டு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், குடிமை பயிற்சின்னு பேரு. உங்களை நல்லதோர் குடிமகனாக மாற்றுவதற்கு அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் மிக்க ஒரு வயதான ஆசிரியர் வாரத்துக்கு ஒரு முறை வகுப்பெடுப்பார். கற்பது அறிவை வளர்க்கும், பண்பாட்டை அது உயர்த்துமான்னு தெரியாது. ஆகவே அது பண்பாட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்கு இந்த குடிமை பயிற்சி வகுப்பு நடத்தும். இன்னைக்கு அதெல்லாம் காணும், எல்லாம் காணும். இன்னைக்கு குடிமை பயிற்சி தெரியாது யாருக்கும். இவைகளினால் எந்த பயனும் இல்லைன்னு விட்டுட்டோம். அதை விட கொடுமை, இன்னைக்கு வரக்கூடிய பாடத்திட்டத்துல சான்றோர்களை பற்றியும் நல்ல உயர்ந்த சாதனைகளை செய்தவர்களையும் ஒழுக்கமுற வாழ்ந்தவர்களையும் யாரும் சொல்றது இல்லை. பாடத்திட்டத்துல இடமும் இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யாருக்கும். ஒரு தலைமுறையே அழிக்கப்படுகிறது. மேன்மையான சிந்தனைகளை, மேன்மையான கருத்துக்களை சொல்லாமல் ஒரு தலைமுறையே இங்கு சலவை செய்யப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து! தவறானவற்றை
தவறான சிந்தனைகளுக்கு உரியனவற்றை பாடத்திட்டத்தில் புகுத்தி முழுமையுமாக அழிவு பாதையில இந்த சமூகத்தை இட்டு செல்வதில் கல்விக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. சங்க காலத்துல சேரனும் சோழனும் பாண்டியனும் அதன் பின் வந்த கொங்கர்களும் பல்லவர்களும் அதன் பின் வந்த சாளுக்கியர்களும் எல்லாம் போர் செய்தார்கள். ஆனால் யார் மட்டும் வஞ்சகம் இல்லை. அவர்கள் போரே செய்யலைன்னு சொல்லல. தங்கள் எல்லையை விரிவாக்கி கொள்ள, பகைவர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்ள பிறரோடு போர் செய்தார்கள். இலக்கியங்கள் பேசுகின்றன. ஆனால் ஒரு போரில் கூட வஞ்சகம் இல்லை, வெளிப்படையான வீரம் இருந்தது. அப்படி வஞ்சகத்தோடு வந்தால் அதை தடுப்பதற்கு புலவர்கள் வந்து நின்றார்கள். அவர்கள்தான் கற்றறிந்த ஞானிகள். மன்னன் தவறு செய்தால் புலவர்கள் வலிந்து சென்று, அவன் இன்னான் இனியன்னு தெரியவில்லை என்றால் நேரடியாக சென்று நீ இவ்வாறு செய்தது தவறு சுட்டி காட்டினான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பேகன்னு ஒரு மன்னன் சார், கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தன். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேர். அவன் தன் மனையாகிய கண்ணகி என்பவள், சிலப்பதிகார கண்ணகி இல்லை, வேற ஒரு கண்ணகி, அவளை மணந்து சில காலம் அவளோடு வாழ்ந்து பின் மற்றொரு பரத்தையின் பால் ஈடுபாடு கொண்டு அவளோடு வாழலாம்னு நினைத்த பொழுது அந்த காலத்துல வாழ்ந்த 4 பெரும் புலவர்கள், கோவூர் கிழார், அரிசில் கிழார், கல்விலர், பரணர்லாம் போய் மன்னனை கடுமையாக விமர்சனம் செய்து, இது முறையல்ல, மயிலுக்கு போர்வை அளித்தவன் நீ, அப்படிப்பட்ட நீ உன்னையே நம்பி வந்த உன் துணைக்கு எவ்வாறு துன்பத்தை செய்தாய், போ அவளோடு வாழ் என்று நல்வழிப்படுத்தினார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மன்னன் திருந்தினான். இது சங்க காலம். இடைக்காலத்துல சொல்லட்டுமா? ஆங்கிலேய வரலாற்றை எடுத்து படியுங்கள். ஹென்றி தி 8th என்கின்ற ஒரு மன்னன், அவன் காலத்துலதான் புராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் உருவாச்சு. அதை எதிர்த்து ரோமன் கத்தோலிக்கத்தை நிலைநாட்டினான். அவ்வளவு பெரிய தகுதிக்கு உரியவன். அவனுக்கு முதல் மனைவி, அந்த மனைவிக்கு பிறந்தது மேரின்ற ஒரு இளவரசி. சில காலம் கழித்து தனது முதல் மனைவிய கேத்தரின்னு பேர் விலக்கிட்டு மற்றொரு பிரபுவின் மனைவியை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான். அவ பேர் ஆன்போலின்னு பேர். இங்கிலாந்து அரச மரபுல ஒரு மன்னனுக்கு 2 ராணிகள் இருக்கக்கூடாது. அதனால முதல் மனைவியை விவாகரத்து பண்றேன்ட்டு போனான். அந்த விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதான்னு போப் கிட்ட போய் கேட்டான். போப்பு கூடாதுன்னாரு. காரணம், கேத்தரின் ஆஸ்திரிய நாட்டு இளவரசி, ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் தான் போப்பு. அதனால இது முறையற்றது, விவாகரத்தை தரமாட்டேன்னு. உடனே மன்னன் என்ன செய்தான், உன் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்தால் தானே உன்னை கேட்கணும். நான் கேத்தரினையும் டைவோர்ஸ் பண்றேன், உன் அதிகாரம் இனி நாட்டிற்கு தேவையில்லைன்னு பேப்பல் பவரை தூக்கி எறிஞ்சிட்டு ஆன்போலினை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு பிறந்ததுதான் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். எப்படி அங்கும் இதே போன்று மன்னன் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைத்தான் 16ஆம் நூற்றாண்டுல. ஆனால் அவனை நிர்வகிக்க கூடிய போப்பையே தூக்கி எறிஞ்சான். சங்க காலத்துல பேகன் மற்றொரு பெண்ணை மணக்க நினைத்தான். கல்வியில் சிறந்த புலவர்கள் போனார்கள். மன்னன் தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி மனைவியோடு வாழ்ந்தான். இதுதான் வித்தியாசம். தமிழ் கல்விக்கும் அந்நிய கல்விக்கும் இதுதான் வித்தியாசம். இத சொன்னா என்ன பொல்லாதவன்னுடுவாங்க. இங்கு அறம்தான் கற்பிக்கப்படுகிறது. அதற்கு மொழி வாகனமா இருக்கு. பண்பாட்டை மேம்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது.
உங்கள் ஆளுமையை சிறக்க செய்கிறது. அந்நிய மொழிகள் இங்கு வந்தவன் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆங்கிலேயர் வருகின்ற வரைக்கும் நமக்கு தெரிந்தது தர்மம், நீதி இல்லை, சட்டம் இல்லை. ஆங்கிலேயர்கள் வருகின்ற வரைக்கும் நமக்கு தெரிந்தது எத்திக்ஸ் தான், ஜட்ஜ்மெண்ட். ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் சட்டம், எவிடென்ஷியல் ஆக்ட், ஜஸ்டிஸ். சட்டத்தின் சார்புல ஒரு அநீதி கூட நீதியாக மாறும், ஒரு நீதியை கூட அநீதியாக மாற்றலாம். ஆனால் தர்மத்தினால் அது முடியாது. அதனாலதான் அறம் கூறும் அவைதான் இங்க இருந்தது, நீதி கூறும் அவை கிடையாது. இங்க அறம் கூறும் அவை, அறத்தார் தான் இங்க இருந்தார்கள். அறத்தின் வழி அதுதான் வாழ்க்கை. இங்க இதை கற்றுக் கொடுத்ததுதான் நம்ம கல்வி. ஆனால் மேலை நாடுகள்ல நீதியை மேம்படுத்தின, நீதியினால் அறம் புறக்கணிக்கப்பட்டது. நீதியினை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்த்தம் சாட்சியில் எதையும் செய்யலாம். ஒரு நீதியை சரியிலிருந்து தவறினுக்கும் கொண்டு செல்லலாம், தவறினிலிருந்து சரிக்கும் கொண்டு வரலாம். ஆனால் அறத்தினுக்கு அது முடியாது. அறம் இதுதான் என்று காட்டும், அதுலதான் நீங்க பயணிக்கணும். மாற்று சிந்தனை கிடையாது. நான் வேறு விதமாக முயற்சிக்கு முடியாது, ஏற்றுக்கொள்ளாத அறம். அதுதான் நம்முடைய மொழியில இருக்கக்கூடிய மிக உன்னத சிந்தனை. ஏன் நம்முடைய கல்விய மிக உயர்ந்த ஐடியாலஜிக்குள்ள வைக்கிறோம்னா அது நம்மை பண்படுத்துகிறது. நம்முடைய கல்வி நம்மை பண்படுத்த வேண்டும், நம்முடைய ஆளுமையை உயர்த்த வேண்டும். நம்மை இழிவுபடுத்துவதாகவோ நமக்கு உரியதாகிய ஆளுமையை குறைவாக செயல்படுத்துவதற்காகவோ இந்த கல்வி இருந்தால் அது கல்வி ஆகாது. ஆகவே கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள், உரிய உணவினை கொடுத்து அருகே ஒரு கோலையும் வைத்தால் பறவைகள் வந்து அவைகளை உண்ணாது. அதுபோல் கல்வி என்றதாக சொல்லி தவறானவற்றை முன்னிறுத்தாதே, யாராலும் கற்க முடியாது. மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே, அதுபோல மெய் அறிவினை வளர்க்காமல் ஐம்புலன்களை அலைக்கழிக்க கூடாது என்பதை உணராமல் மயக்கத்தோடு தவறானவற்றையெல்லாம் கற்று தங்கள் வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ளுகிறார்களே. ஆகவே இது எவ்வளவு வருந்தத்தக்கது. கற்றல் என்பது உங்களை மேன்மைப்படுத்துவதாய் அமைய வேண்டுமே ஒழிய உங்கள் மேன்மையை சிறுமைப்படுத்துவதாக, உங்களை கீழ்மைப்படுத்துவதாக அமைவதினால் அது கல்வி ஆகாது. ஆகவே அறத்தின் வழி நிற்றல், அறத்தினை கையாளுதல், அறத்தின் வழி வாழ்க்கையை தக அமைத்துக் கொள்ளுதல், இதுதான் கல்வியாக இருக்க வேண்டும். 14ஆம் நூற்றாண்டு வரை இந்த சிக்கல் இல்ல, தமிழகத்துல இல்ல. பழைய காலங்கள்ல அறம் கூறும் அவைன்னு தான் மன்னன் கிட்ட இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வருகையும் அவர்களுக்கு முன்பு வந்த இஸ்லாமியர்களும் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தின் அறக்கோட்பாட்டை சிதைத்தார்கள். நான் வன்மையாவே பேசுறேன், மாற்று சிந்தனையே எனக்கு கிடையாது, வன்மையா பேசுறேன். அறக்கோட்பாட்டை சிதைத்தார்கள். இங்கு அறம் அழிந்தது, மனித வாழ்க்கை கேள்விக்குறியான. இன்று வரைக்கும் ஒரு தவறு செய்தவனை சுட்டி காட்டி நீ செய்தது தவறுதான், அவன் அடுத்தது என்ன கேட்கிறான், நிரூபிக்க முடியுமா? இப்ப என்ன அர்த்தம்? நீ நிரூபிக்க முடியாத அளவுல நான் தப்ப தந்திரமா செஞ்சிருக்கேன்னு தானே பொருள். எல்லோரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் உடனே என்ன கேட்கிறான், முடிந்தால் நிரூபி, நீதிமன்றத்துக்கு போ, வழக்கு தொடு. அப்பா எல்லாவற்றினுக்கு மேலாக அறம்,
நேற்று வரைக்கும் நீ ஒன்றும் இல்லாதவனாய் இருந்தாய், இன்று உன்னிடம் வானளாவிய செல்வம் இருக்கிறது எப்படின்னு கேட்டா இது தவறான வழியில் வந்தது தானே, முடிந்தால் நிரூபித்துப்பார். அவ்வளவுதான். இவர்களுக்கு சட்டம் தெரியும், அதன் கண் உண்டான ஓட்டைகள் தெரியும், அதன் வழி எவ்வாறு நுழைந்து வெளியே வருவது தெரியும், அறம் தெரியாது. அறத்தை மட்டும் நாம் பின்பற்றி இருந்தோம் என்றால் நமக்கு இந்த நாட்டுல எந்த அழிவும் தோன்றி இருக்காது. அறத்தை விடுத்து சட்டம்ன்ற ஒன்றை கற்றோம். அதுதான் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதையே போலியாக்கினோம். இன்றைக்கு சட்டத்தின் முன் சமம் கிடையாது. வலு உள்ளவன் பிழைக்கிறான், சட்டத்தை ஏமாற்றுகிறான், சட்டத்தை வளைக்கிறான், ஏன் தேவைப்பட்டால் சட்டத்தையே மாற்றுகிறான். அறத்தை மாற்ற முடியாது. ஆகாறு அளவிட்டிதாய் என்னும் கேடில்லை, போகாறு அகலா கடைன்றது அறம். பொருள் ஈட்டுதல் குறைவாக இருந்தாலும் செலவினங்களை குறை, அதுதான் வளரும் பொருளாதாரம்னு திருக்குறள் கத்து கொடுத்தது. இன்று செலவினங்களுக்காகவே வரவுகளை பெருக்குகிறோம். இல்லை என்றால் கடன் வாங்கி நாட்டையே அதில் பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்தி வச்சு. அறத்தின் வழி கல்வியை கற்றிருந்தால் நாமும் பிழைத்திருப்போம், நாடும் பிழைத்திருப்போம். இதைதான் திருமூலர் சொல்லுகிறார். அடுத்த வகுப்புல தொடரும். நன்றி.